ஐடா நமசிவாயா. அதாவது ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாரா, இந்தியர் மேல்நாட்டு நாகரிகத்தை பின்பற்றுறாங்க தானே, ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்கடா, அது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம். அதாவது ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அது நம்மளுடைய பண்பாடு கிடையாது, அது நம்மளுக்கு சொந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு கலாச்சாரம் அதுகள் இருக்குது இல்லையா, ஸோ அதுகளை அந்தந்த நாடு பின்பற்றினா தான் அது சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு நாடு பின்பற்றுறது மற்ற நாடு பின்பற்ற முடியாது இல்லையா, ஸோ அதனால் எதுவுமே தப்பு கிடையாது. அந்தந்த நாடுக்குரியதை அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க பின்பற்றணும். ஸோ நாங்கள் அப்படி பின்பற்றும் போது அது ஆபத்தை கொண்டு வரும். அதோட அப்படி இந்த இந்தியர்களை வெளிநாட்டவர்கள் அந்த ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக பின்பற்றுறாங்க. ஸோ அதால் நாம் அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், அதாவது மேல்நாட்டு நாகரிகத்தை இந்தியர்கள் பின்பற்றணும்னா அவங்கக்கிட்ட இருக்க அந்த நல்ல நல்ல விஷயங்களையும் நல்ல குணங்களையும் ஆன்மீகத்தில் அவங்க வச்சுருக்க அந்த ஈடுபாடுகள் மற்ற அவங்க வேலை செய்கிறதுல காட்டுற அதிக ஈடுபாடு ஆர்வங்கள் அதுகளை தான் நாங்கள் பின்பற்றணுமே தவிர்த்து கண்மூடித்தனமாக அவங்கள முழுமையாகவே நாங்கள் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. அதோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இல்லாட்டிக்கே அவங்களுக்கு தெரியும் போதே நம்மளுக்கு அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களானே குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதால் அம்மா சொல்கிறாங்க, குழந்தைகளோட எதிர்காலம் பெற்றோர்கள்ட்ட கைகளில் தான் இருக்குது. ஸோ அதால் நாங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நம்மளுக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியும் போது கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அம்மா தான் அதை தான் சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க சொல்லி. ஸோ இல்லாட்டிக்கு தெரியும் போது சொல்லிக் கொடுக்கலாம். அதோட அருட்செல்வம் அழியாதது, பொருட்செல்வம் அழியக்கூடியதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது அருட்செல்வம் இருந்தாடா எல்லா செல்வமும் நம்மளை தேடி வரும். ஸோ அதால் தான் அம்மா அருட்செல்வத்தை முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ அது எப்போவுமே அழியாது. அடுத்தது ஆன்மீகம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்கிறான்னா என்ன நடக்கும்னு அம்மா சொல்கிறாங்க. அதாவது திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் வரும். ஸோ அதால் நிறைய மனக்கொந்தளிப்பு வரும் இல்லையா, அந்த மனக்கொந்தளிப்பில் இருந்து ஆணையும் பெண்ணையும் ஆன்மீக உண்மைகள் காப்பாற்றும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஆன்மீகம் தெரியாமல் வாழ்ந்தோம்னா நிறைய கவலைகள் வரும். ஸோ ஆன்மீகம் தெரியும் போது நம்மளுக்கு நிறைய உண்மைகள் புரிய வரும். ஸோ அதால் இறைவன் தான் எல்லாமே பண்ணுறாரு, இறைவன் நம்மளை பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. ஸோ அதால் நம்மளுக்கு கவலைகள் வராது. ஸோ அதை தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. பழங்காலத்தில் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்ததுனாலாம் தாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிராய்ச்சித்தம் பண்ணி இறைவனை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அதால் அவங்களுக்கு துன்பத்தை எதிர்கொள்றதுக்கான அந்த வலிமை அதிகமாக கிடைக்குமா. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, துன்பத்தை எதிர்கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணி மற்ற போதைப் பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணி அந்த அதுகளுக்குள்ள போய் சிக்கிக்கொள்கிறாங்களாம். ஸோ அதால் என்ன நடக்கும்டா, துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு துன்பத்திலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி, அதை எதிர்கொள்ள முடியாமல் அதை எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. ஸோ அப்படி இருக்காமல் கண்டிப்பாக நாங்கள் துன்பங்களை எதிர்கொள்கிறதுக்கான வலிமைகளை அதிகரித்து கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறாங்கடா. ஓகேடா, இதோட ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா. நமசிவாயா. வாழ்க வளமுடன்.